Taste the Daily. நாடு முழுவதும் காலியாக உள்ள மருத்துவக் கல்லூரி இடங்களை சிறப்பு கலந்தாய்வு மூலம் டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் நிரப்புமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடப்பாண்டில் ஓரிரு தனியார் கல்லூரிகளில் மருத்துவ மாணவர்கள் காலியிடங்கள் உள்ளதாகவும் இதனால் கணிசமான நிதி பற்றாக்குறையை சந்திப்பதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாடு முழுவதும் மருத்துவர்கள் பற்றாக்குறையை சந்தித்து வரும் நிலையில் விலை மதிப்பற்ற மருத்துவ படிப்பு இடங்களை வீணடிக்காமல் நிரப்ப வேண்டும் என உத்தரவிட்டனர். சிறப்பு கலந்தாய்வு மூலம் நிரப்புமாறும் தன்னிச்சையாக நிரப்பக்கூடாது என்றும் தங்களது உத்தரவில் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே தண்டவாளத்தில் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை எழும்பூரிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு பாண்டிச்சேரி ரயில் நிலையத்திற்கு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கரசங்கால் பகுதியில் வந்தபோது தண்டவாளத்தில் திடீரென அதிகப்படியான சத்தம் கேட்டதால் இன்ஜின் டிரைவர் உடனடியாக ரயிலை நிறுத்தினார். பின்னர் ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருந்தது தெரிய வந்தது. தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்ட நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் தமிழகத்தில் இம்மாதத்தில் பெய்த மழைக்கு இதுவரை 61 பேர் பலியாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. இந்த மழைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 14 குழந்தைகள், 17 பெண்கள், 30 ஆண்கள் என மொத்தம் 61 பேர் உயிரிழந்தனர். அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 19 பேரும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 பேரும், கடலூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்துள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கோட்டை விட்டதாலும் சாத்தனூர் அணையை நள்ளிரவில் திறந்து விட்டதாலும் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது வேதனைக்குரியதாக இருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர்.